சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வார்த்தையான தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது. இது அறிவையும் புரிதலையும் தருகிறது. வேதத்தை நமக்கு விளக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை படித்து மகிழ்பவர்கள் மிக குறைவானவர்களே. வேதத்தை 3 வழிகளில் படிக்கலாம். அறிஞரைப் போல வாசிப்பது ஒரு வழியாகும். மற்றொரு வழி வண்ணத்து பூச்சியை போன்றது. மற்றொன்று தேனியை போல் காணப்படுகிறது. மற்றொன்று தேனியை போல் மூன்றாவதாக இவைகளை பார்க்கின்றோம். ஒரு அறிஞர் வேதத்தை படிக்கும்போது அவர் ஒரு எளிய நாற்காலியில் உட்கார்ந்து பின்புறத்தில் ஒரு குஷன், ஒரு பக்க மேஜையில் ஒரு கோப்பை காப்பி, ஒரு புத்தகம், பென்சில் மற்றும் அகராதியுடன் காப்பியை பருகிக்கொண்டு மிகவும் வசதியாக வேதத்தை வாசிக்கிறார். இத்தகையவர்கள் தேவனுடைய தகவல்களை பெறுகிறார்கள். ஆனால் எல்லாமே மனதில் மட்டுமே இருக்கும். அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. என்னை எப்ரோனில் செய்தி கொடுக்க சொன்னால் என்னால் ஒரு நல்ல செய்தி கொடுக்க முடியும். அதை என் மனைவி பாராட்டுவாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது 2வது குழு ஜனங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியைப் போல வேதத்தை படிக்கிறார்கள். அது பூவிலிருந்து பூவுக்கும் தோட்டத்திலிருந்து தோட்டத்திற்கும் பறக்கிறது. பலர் வேதத்தை இப்படித்தான் படிக்கிறார்கள். சிலர் தங்களுக்கு பிடித்த புத்தகமான ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் மற்றும் சங்கீதம் 23வது புஸ்தகத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசித்துவிட்டு வேறு எதையாவது வாசிக்கிறார்கள். ஆனால் வேறு சிலர் வேதத்தை தேனி போல படிக்கிறார்கள். வேதத்தை இப்படிதான் படிக்க வேண்டும். தேனீக்கள் தேனை உறிஞ்சும் நோக்கத்தோடு பூவிலிருந்து பூவுக்கு செல்கிறது. தேன் வரும் வரை பூமியில் அமர்ந்து தேனை உறிஞ்சி சேகரித்து கொண்டே இருக்கும். எல்லா பூக்களிலிருந்தும் தேனை சேகரிக்கிறது. அது நன்றாகவும் திருப்தியாகவும் மாறிய பிறகு அவைகள் ஒன்று கூடுகிறது. பின்னர் ராணி தேனி கட்டளை கொடுக்கிறது. அவைகள் ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக மகிழ்ச்சி அடைகின்றது. அவைகள் விடாமுயற்சியோடும் உண்மையோடும் ஒன்றாக வேலை செய்கின்றதை பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை அனுபவிப்பதற்கான உண்மையான வழி தேன் பூவிலிருந்து பூவுக்கு போய் தேனை உறிஞ்சுவது போல நாம் நமது வேதத்தை அதிக ஜபத்தோடு முறையாக படிக்க வேண்டும். நாம் ஊழியர்களுடன் கூட்டு சேர்ந்து தேனை அனுபவிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை தேனீக்கள் போல ஒன்றாக அனுபவிக்க வேண்டும். ஆகவே தேனை ஒன்றாக சாப்பிடுங்கள். இதனால்தான் நாம் விசுவாசிகளுடன் ஐக்கியத்திற்காக நாம் ஒன்று கூடுகிறோம். மேலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவ ஐக்கியத்தை பாராட்டுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அனுபவிப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவ ஐக்கியத்தின் சாரத்தை பெறவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு ஆர்வம் இல்லை. நாம் ஒருமித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது.